நமசிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. ஆஸ்ட்ரோ ரகசியங்கள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நம்முடைய சேனலில் நிறைய ஜோதிட தகவலில் தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேங்க. அதை பார்த்து பயன்பெறுங்க. இன்னும் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுக்க இருக்கிறேன். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்க, நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, பொதுவாகவே கேது இந்த இடத்துல அமர்ந்தால் குழந்தை பாக்கியத்தை தரமாட்டார்னு சொல்கிறாங்களே, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறது, எந்த இடத்துல கேது அமர்ந்தால் குழந்தை பாக்கியத்தை தரமாட்டார், அப்போ அவ்வாறு இருந்தாலும் அதற்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாங்க. பொதுவாகவே கேது அப்படிங்கிற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, அதிகப்படியான தடை தாமத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா கேது. ராகு என்பது அந்த இடத்தினுடைய தன்மை முழுமையாக சரியில்லாத நிலைக்கு ஆக்குபவர் யாருன்னா ராகு. ஆனால் கேது அப்படி கிடையாது, அந்த இடத்துல கடுமையான ஒரு தடையை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போ இதற்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குல்ல, அதாவது கேது அங்கே அமர்ந்துட்டாலே அந்த குழந்தை பாக்கி தரமாட்டார் அப்படிலாம் கிடையாது. இதற்கு நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குங்க. அதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க. பொதுவாகவே கேதுவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துல அமரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 5ல் கேது இருந்தால் கொஞ்சம் பிஞ்சு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டுங்க. 5ல் கேது இருந்தால் கொஞ்சம் பிஞ்சு இல்லைன்னா, 5ல் கேது இருந்தால் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 5ல் கேது அமர்ந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ எப்படி சார் கிடைக்குது? 5ல் கேது இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்காதுங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்குது. அதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ 5ல் கேது இருந்தாலும் அந்த கேது குருவின் பார்வையில் இருந்தால், அந்த கேது குருவின் ஒரு சுபகரத்துடைய இணைவில் இருந்தால், கேதுவோடு ஒரு சுக்கிரன் இணைந்திருந்தால், அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோடு சுக்கிரன் இணைந்திருந்தால், அந்த கேது குருவின் பார்வையில் இருந்தால், அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டாதிபதி உச்சம் பெற்றால், இப்படி நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. அந்த கேது வலிமையாக, அதாவது விருச்சகம், கும்பம், அதே போல கன்னி, இது போன்ற இடங்கள் அமர்ந்து அந்த கேது சுபத்துவம் அடைந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும். அதனால் 5ல் கேது இருந்தால் குழந்தை பாக்கியமே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்ல முடியாதுங்க. 5ல் கேது இருந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. அதனால் 5ல் கேது இருந்தாலே குழந்தை பாக்கியம் இல்லை என்ற அமைப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5ல் கேது கடுமையான பாவத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுவார். ஆனால் சுபத்துவமாக இருக்கும்போது 100% குழந்தை பாக்கியத்தை கொடுத்தே தீருவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.